ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு போட்டி. இப்போ காலையிலேருந்து செம்ம முக்கியாக போராக போயிட்டு இருந்தது. எப்படியோ வந்து ஹிமாலயா சார்பாக வந்து ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. பயங்கரமான டாஸ்க்கு. இதில் ஆனால் வந்துட்டு சப்போர்ட்டிங் இதில் வந்து முத்துக்குமரன் போயிட்டாப்புல. முத்துக்குமரன் மஞ்சரிலாம் வந்து சப்போர்ட்டு நம்ம சாச்சனாலாம். இந்த பக்கம் வந்துட்டு நம்மளுடைய சௌந்தர்யா, பவித்ரா, ஆர்ஜி ஆனந்த் இவங்களை வந்து சப்போர்ட்டிங் போயிட்டாங்க. ஆப்போசிட்டில் யார் யார் களம் இறங்கினாங்க அப்படின்னா ஆர்னவ், ஜெஃப்ரி, சுனிதா, ராணவ், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு நம்மளுடைய ரயான். செம்ம ஸ்ட்ராங் டீமு. ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தர்ஷிகா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவகுமார், மூணாவது பார்த்தீங்கன்னா வர்ஷினி, நாலாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட மங்களம் சார் ரஞ்சித் சார், அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா. இதிலே தெரிஞ்சு போச்சு இவங்க டீம் தான் வின் பண்ண போகுது அப்படின்னு. ஏன்னா ஆர்னவ் நல்ல ஜிம்பாடி பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். அதுக்கப்புறம் கூடவே வந்துட்டு ராணவ் வேறு இருக்காப்புல. லாஸ்ட்டாக வந்து நம்மளுடைய இவர் வேறு இருக்கார், ரயன் வேறு இருக்கார். அப்புறம் சுல்லான் ஜெஃப்ரே இருக்கார். இந்த பக்கம் பாருங்கள் எல்லாமே வந்துட்டு சொதன்னு இருக்காங்க நம்ம சத்யா தவிர்த்து. அப்புறம் எப்படி இது வந்துட்டு கரெக்டாக ஈவனாக இருக்கும். ஃபஸ்ட்டே நினச்சேன் இதில் எப்படி நான் இழுக்கணும். முன்னாடி வந்து ரெட் கலர் மார்க் வச்சுருக்காங்க. அந்த ரெட் கலர் மார்க்கை தாண்டிடுச்சுன்னா அங்கே ஒரு பாட்டில் தொங்கிட்டுருக்காங்க, ஹிமாலயா பாட்டில். அதை வந்து ஒன்று ஒன்றா எடுக்கணும். அதை சப்போர்ட்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஆப்போசிட் முத்துக்குமரன் டீம்லேருந்து ஒருத்தர் வந்து எடுக்கல. ஏன்னா இந்த டீம் அநியாயத்துக்கு அலேக்கான் தூக்கின்னு போயிட்டாங்க. அதிலும் குறிப்பாக ஆர்னோட பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை இந்த ஆர்னோ வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மேபி கண்டினியூ பண்ணியிருந்தா இந்த ஃபிசிக்கல் டாஸ்கில் வேறு மாதிரி இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து போயிட்டாப்புல. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு வின் பண்ண டீமுக்கு வந்துட்டு ஒரு செக் மாதிரி, ஆனால் அதில் ஒன்றும் இல்லை, கங்க்ராச்சுலேஷன் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிஃப்ட் ஆம்பர்ஸ் அவங்களுக்கும் கொடுத்தாங்க, தோத்த டீமுக்கும் கொடுத்தாங்க. அதோட முடிஞ்சுது. பயங்கரமாக ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த யாவது ஒரு வாட்டி பார்த்தோமே அப்படி வச்சு இதுக்கு ஜட்ஜாக வந்துட்டு நம்மளுடைய தீபக் அண்டு நம்மளுடைய ஃபேட்மேன் ரவீந்தர் இருந்தாங்க. ஸோ நீங்கள் லைவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது? செம்ம தூக்கம் வருதா? பயங்கரமாக வருதில்ல? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே.